அன்புள்ளம் கொண்ட கன்னிராசினியர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார பலன்னு சொல்கிற முடியும் நம்ம இந்த பிப்ரவரி 23 முதல் மார்ச் 1 வரை இந்த ஒரு வாரத்திற்கு கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சிங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் செய்யலாம். இப்போதைக்கு இந்த மார்ச் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி உங்களுக்கு ஆரப்போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். 6ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆக போகிறார். அதனால் வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விரிவாக. இப்போதைக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சுப நிகழ்வு நடக்கின்ற, ஏன்னா சனி 6லேருந்து 7 போகும்போது ஏதாவது நல்லது பண்ணிட்டு போவார். இந்த வாரம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் கட்டாயமாக நடக்கும், அல்லது ஒரு சுப காரியங்களுக்கான செலவுகள் நீங்கள் செய்வீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6 சனி மாறி 7 போகும்போது ஏதாச்சும் ஒரு சுப செலவுகள் செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு போவார். அது நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க. அது மாதிரி ஒரு அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் உங்களுக்கு நீங்களுடைய எங்கள் கீழ்கண்ட முகல் நீங்கள் அணுகி எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அது விரிவாக சொல்கிறோம். வருகின்ற வாரங்கள் சனி பயிற்சியால் உங்களுக்கு என்ன நன்மை பலன்கள் என்று விரிவாக பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.